தான் எங்களுக்கு ஆதங்கம் தான் எங்களுக்கு. அரசியல்ல மாற்றம் வருதோ இல்லையா, மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் தேவை. இப்படியே இந்த பிச்சு பிச்சு கடல்ல தீன் போடுவாங்க மீனுக்கு, அது மாதிரி போடுற மாதிரி இருக்குது இல்ல. நாங்க திசை மாத்தல கடவுளுடைய ஏற்பாடு ஏதோ அதுதான் நடக்கும். அனுரதான் அனுரதா. ஆமாம், திசை காட்டி தான், வேறு எந்த மாற்றம் கிடையாது. வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். அதாவது வன்னி தேர்தலின் மெயின் பகுதியான வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். வாங்க போவோம். வணக்கம். இப்போதைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பத்தி அரசியலை பத்தி என்னத்த நினைக்கிறேன்? எல்லாருமே அரசியல் படிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அரசியல் ஏதாவது மாற்றங்கள் வருமா இல்லாட்டி அப்படியே தான் போயிட்டு இருக்குமா? அரசியல்ல மாற்றம் வருதோ இல்லையா, மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் தேவை. இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. பொருளாதாரம் மாறணும். மக்கள் மென்மேல் அந்த அடிமட்டத்தில் இருக்க ஆட்கள் கொஞ்சமாவது வளரணும். அப்போ இருக்கிற ஊழல் பணங்கள் எல்லாமே வெளியே வரணும். அப்போ கட்டாயம் மாற்றம் தேவை. இப்போ புதுசாக வந்திருக்க ஜனாதிபதி அதுதான் சொல்கிறாரு, இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஊழல் எல்லாம் இல்லாத ஒரு அரசாங்கமாக சர்வசாதாரண ஒரு எம்பிமாரோட மக்கள் உரையாடுற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனி அமைச்சர் பிரதி அமைச்சர்லாம் கிடையாது, எல்லாம் எல்லாத்தையும் குறைச்சி மக்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்போ இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஒரு மாற்றம் உருவாகும், கட்டாயம் உருவாகணும். மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா போன ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வரணும்னு சொல்லி தான் புது ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஜாதி மதம் இல்லாத ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஒரு நாட்டின் கீழ் ஒரு மக்கள், அது சிங்கள தமிழ் முஸ்லீம் இந்த மாதிரி ஒரு பிரிவினை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கட்சிக்குள்ளே அவங்களோட எல்லா கட்சிக்குள்ளேயும் தமிழ் போட்டிருக்காங்க, முஸ்லீம் ஆக்களை போட்டிருக்காங்க, சிங்கள ஆக்களை போட்டிருக்காங்க. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் கட்சிகளுக்கு சான்ஸ் இருக்கு. தமிழ் கட்சிகள் முந்தைய காலத்தில் சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த முறை மக்கள் அதுக்கான வாக்கு அளிச்சிருப்பாங்க. இது வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க என்ன நடக்கும்னு. ஏன்னா இந்த முறை தமிழ் மக்கள் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த முறை வெயிட். சொல்லுங்க, நீங்க உங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்க. கூட எங்களுக்கு ஆதங்கம் தான் எங்களுக்கு. ஏனென்றா இந்த தமிழ் எம்பிமார் பாருங்க, இந்த வார புது தலைமுறைகளுக்கு இடம் கொடுக்கலாம் தானே, அதை விட்டுட்டு தாங்கள் தான் பெறணும்னு இந்த வாக்குகளை பாருங்க எல்லாம் சிதறடிச்சு நாசமாக்கி ஒரு கட்சியா பல கட்சி ஆக்கி அதுல ஒரு 10 பேரை சேர்த்து மக்களை இந்த பிச்சு பிச்சு கடல்ல தீன் போடுவாங்க மீனுக்கு, அது மாதிரி போடுற மாதிரி இருக்குது இல்ல. எனக்கு அப்படித்தான் இருக்கு உண்மையா. ஓ, இந்த சாப்பாடு போடுவாங்க மீனுக்கு, கடல்ல கொண்டு போய் பிச்சு பிச்சு பானை கொண்டு போய் பிச்சு பிச்சு போடுவோம் இல்ல, அத மாதிரி பிச்சு இந்த வாக்க பிச்சு ஒன்றுக்கும் உபயம் இல்லாம ஆக்கிட்டாங்க பாருங்க. யாருக்குன்னு நாங்க போடுறது, யாரை தெரிவு செய்யறது, யாரை நம்புறது? அதால நாங்க ஜனாதிபதியை தான் நம்புறோம், ஜனாதிபதி கட்சிக்கு தான் போடுவோம். உண்மையே சொல்லுவோம். ஜனாதிபதி காலையிலே மண்டியும் ஏதாவது ஒரு மாற்றம் நீங்களே பண்ணுங்க, என்ன நடந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க. நானா உண்மையா எப்ப எனக்கு வயசு இப்போ 57 வயசுக்கு நான் வேற தமிழ் கட்சியை தவிர வீடை தவிர வேற கட்சிக்கு அவ கழிச்சதே இல்லை. இந்த முறை உண்மையா மாறும். அடுத்த ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை நாங்களா ஏற்படுத்திக்கிறோம். அப்பயாவது ஒரு மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போம். பொதுவாக வாக்களிப்பு அவங்களோட மனநிலையை பொறுத்தது. சரியா, நீங்கள் என்னதான் நினைச்சாலும் அந்த வாக்குச்சாவடிக்கு போய் அந்த பெட்டிக்கிட்ட போய் நீங்கள் என்ன கட்சியில் ஊடுவீங்களோ அந்த கட்சிக்கு தான் நீங்கள் போடுவீங்க. நாங்கள் திசை மாற்றலாது. உங்களை நீங்கள் தம்பி இப்படி போடுங்க நாங்கள் சொல்லலாது, கூட்டாளி போடுங்கன்னு சொல்லலாது. உங்களோட மனதில் ஒரு கட்சி ஊர் இருக்கு, அந்த கட்சிக்கு தான் நீங்கள் போடுவீங்க. வன்னி தேர்தலை பொறுத்தவரையில் எந்த தேர்தலில் வன்னியோ அம்மாந்தோடு எங்கேயோ நீங்கள் இந்த கட்சி தான் போடணும்னா அந்த கட்சியை நீங்கள் போடுவீங்க. உங்களோட மனசில் ஒரு கட்சி ஒன்று இருக்குது. நாங்கள் யாருக்கு போடுற இவருக்கு போகும் நாங்கள் சொல்லலாது. எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ காய்க்கிறாங்க, எங்களுக்கு தான் போடுங்க காய்க்கிறாங்க. அது இல்லை, உங்களோட மனசில் இருக்கும் நான் கூட்டமைக்கு தான் போகணும், அனுகூலிக்கு தான் போடணும், யூஎன்பிக்கு தான் போடணும். இது உங்களை இதில் இருக்குது. நீங்கள் யாருக்கு தான் போடணும்னா நீங்கள் அந்த வாக்கு சாவடி இந்த பெட்டிக்கு போகிற கூட அந்த மனம் இவ்வளவு மாறிடும். சோமா இருக்கீங்களா? நல்ல சோ. வவுனியாவில் அப்படி போயிட்டு இருக்கு. வவுனியா காலநிலை அரசியல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. புது ஜனாதிபதி வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டது வவுனியாவில்? மாற்றங்கள் அப்படி பெருசாக தென்படையில்லை. வவுனியாவை பொறுத்தவரையில் அனுரைக்கு கொஞ்சம் ஆதரவு குறைவு தான். வேறு இடங்களில் இருக்குது, அது உருவாக்கிது. வவுனியா மாவட்டத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் டெலிஃபோன் சின்னத்துக்கு தான் கூடுதல் ஆதரவு இருக்குது. மற்றது கூட்டமைப்புக்கு வீட்டு சின்னம், அதோட சங்குக்கும் இருக்குது. இப்போ புதுசாக ஜனாதிபதியை ஏதாவது
புதிய அபிவிருத்தி ஏதாவது செய்திருக்காரு இந்த ஒரு மாதத்துக்குள்ள? இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்தியாவில் அபிவிருத்திகள் ஒன்றும் செய்யலை. செய்வாரா? செய்வார் என்று நம்புகிறோம். புது மாற்றங்கள் தேவை மக்கள் விரும்புது. ஆனால் ஒரே ஒரு அபிவிருத்தி செய்கிறது என்னென்னா அந்த கரண்ட் பில் விலை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. சில பேற்ற கருத்தின்படி இப்போ ஜனாதிபதி இந்த கட்சி இருக்குதானே, அது இனவாத ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட கட்சின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு கருத்து இல்லை, அப்படி எங்களுக்கு தென்படையில் நல்ல. ஆனால் ஜனாதிபதி வந்து இப்போ நேற்றைக்கு முந்தின நடந்த பாசியூரில் நடந்த இதில் அவர் வந்து தமிழ், சிங்கள, முஸ்லீம் எல்லாமே ஒரே மக்கள் தான். இல்லை, அவர் வந்து ஒரே ஆத்தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்து சில பேர் வந்து இது பாராளுமன்ற தேர்தலுக்காகத்தான் அப்படி காய்க்கிறார், மற்றபடி எல்லாமே இனவாத ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி சில பிடிக்காதாக்களும் காய்க்கலாம் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, நாங்கள் அவரை பற்றி இது அறியாமல் சொல்ல இல்லாது தானே. ஆனால் அவர் மூவின மக்களை நாங்கள் சேர்த்து நடப்போம்னு தான் எங்களுக்கு இந்த கூட்டத்திலையும் காய்ச்சிருக்காரு. எல்லாரையும் சேர்த்து தான் இணைச்சி நடத்து போய்கொண்டிருக்கா. இப்போ தமிழ் மக்களையும் சேர்த்து தான் இங்கே இறக்கியிருக்காங்க, முஸ்லீம் மக்களையும் போட்டிருக்காரு, சிங்களாக்களையும் போட்டு மூவின மக்களையும் சேர்ந்து தான் அவர் ஆதரித்து போகிறாரு. ஆனால் எதிர்வரும் காலங்கள் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி தெரியாது. சஜித் பிரேமதாசோட ஆட்சி இந்த கட்சிக்கு தான் கூடுதலாகி அதுலேயும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரிஷாட் பதில் சேர்றவர்கள் தான் கூடுதலான ஆதரவு இருக்கிறது நாங்கள் நம்பிக்கிறோம். நாங்கள் ஒரு வவுனியாவில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கணும், எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கணும், எங்களுக்கு சொன்னால் நேரடியாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கணும். அது தமிழ் எம்பியாக இருந்தாலும் சரி, சிங்கள எம்பியாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் எம்பியாக இருந்தாலும் வவுனியா மாவட்டத்தில் இல்லை நாங்கள் வாழ்கின்ற கிராமத்தில் எங்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக வந்து சேவை தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்குது. ஒன்றுமில்லை, அரசியலை பற்றி தெரிஞ்சுன்னா ஒன்று பார்க்குறோம் இல்லை, எல்லாம் நான் மக்களுக்கு நல்ல சேவை நடக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கடவுளுடைய ஏற்பாடு ஏதோ அதுதான் நடக்கும். கடவுள் இல்லையா, கடவுள் ஒன்று தான், கடவுள் ஏற்பாடு மாதிரி தான் நடக்கிறது. ஆனால் எப்படியும் போகாமிக்கிறதில்ல. எங்கள்ட சிறுபான்மைன்னு சொல்லி யாருமே போகாமல் அத்தனை பேருமே போகத்தான் செய்கிறார். இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து புதுசாக ஜனாதிபதி வந்தவர் வந்து சொல்லிக்கிறல, சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் இல்லை, எல்லாமே ஒரே இனம். என்ன அதுதான் இந்திய, அது பெரிய சந்தோஷம். அது எல்லா மக்களுமே ஒரே இதுதான். இல்லை, ரத்தம் சிவப்பு மாதிரி ஒரே இன மக்களா ஒரே இதா ஒரே இதை அப்படி வரணும். இன்ஷா அல்லாஹ் கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கு வரோம், வேண்டிக்கு வரோம். ஷுவராக அப்படி வருவார். இவர்கிட்ட உள்ள அப்படி வராது. இவர் சிறுபான்மையிலிருந்து வந்தவர் தான். இவரும் ஜேபின்னு சொன்னதுக்கு அவன் கஷ்டப்பட்டு வந்து அவர் சிறுபான்மையிலிருந்து மிச்சம் கஷ்டப்பட்டு வந்தவர். அதனால அவர் அவர் நல்ல ஒரு இதொன்று செய்வார் மக்களுக்கு, அத்தனை மக்களுக்கு நல்ல இதொன்று செய்வார் இன்ஷா அல்லாஹ். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எப்படி சுகமா இருக்கீங்களா? எப்படி அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல, நம்ம எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க ரெடியாக இருக்கீங்க? கட்டாயம். யாருக்கு அது தெரியும், அங்கே போய் தான் தீர்மானம். எப்படியும் டெலிஃபோனுக்கு தான் வாக்களிப்போம். டெலிஃபோன் எப்படியும் ஷார்ட் பதிவுக்கு தான் நாங்கள் எப்படியும் வாக்களிப்போம். மோலா சின்னம் எல்லோரும் வாக்களிக்கும். சொல்லுங்கள், அது பற்றிய நாட்டு நிலைமை அரசியலை பற்றி. இது எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை ஒரு உண்மையான சிந்தனையின் அடிப்படையில் செயற்படும் பொழுது நாடு முன்னேறும் என்று நான் நினைக்கின்றேன். எங்கே உண்மை இருக்கோ அங்கே நான் இருப்பேன். அதுதான் எனது முடிவுகள். நன்றி. உள்ள வரலாமே. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போதைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் நமக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, இருந்தாலும் அரசியல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லை, அதுக்கு வாக்களிக்க ரெடியா? வாக்களிக்க ரெடியா. இன்னும் அந்த காணாமக்கப்பட்டாருக்கோ அதுக்கு எதுக்குமே ஒரு மாற்றமோ எந்த ஒரு விடியுமே கிடைக்கல தான். இனி கிடைக்கும்னு நம்புறீங்களா? புதிய வந்திருக்க ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, வந்தாப்பா புதிய புதிய மாற்றங்களை தந்துட்டு இருப்பாரா? தருவாருன்னு நினைக்கிறோம். தந்தால் நல்லதுதான். அப்போ இனி ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். இலங்கை ஒரு புதிய ஒரு அபிவிருத்தி நாடாக மாறணும்னு நினைக்கிறோம். நம்புவோம். மாற்றினா நல்லதுதான், எல்லாத்துக்குமே நல்லது. இலங்கையில் இருக்க மக்கள் அவ்வளோ பேருக்கும் நல்லது. அரசியல் மாற்றம் தான், அனுரதான். ஆமாம், காட்டி தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றம் அவங்க வந்தால் தான் பாராளுமன்றம் கொண்டு செலுத்தலாம். தமிழ் கட்சியிலேருந்து எதுவுமே தேவையில்லை. இப்போ 15 வருஷமா அவங்க இருந்து என்ன செஞ்சுருக்காங்க? பண்ணதெல்லாம் போதும். புதுசாக வந்து வேற மாற்றத்தை நாங்கள் அவர் சிங்களமாக இருக்கணும், தமிழாக இருக்கணும், அது பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு எது விடிவு தருதோ அதுதான். நாங்கள் வன்னி மாவட்டத்தில் கணக்க
இருந்த அரசியல்வாதிகள் இப்போ இல்லாமல் இருக்கு. இப்போ பழைய அரசியல்வாதி எல்லாம் மாதிரி இப்போ எல்லா கட்சியிலுமே எல்லாரும் புதுசாக புதுசா தான் வந்திருக்கு. இருந்த கட்சியில உடைஞ்சு எல்லாம் வேற வேற கட்சியா மாறி புதுசாக புதுசு ஆக்களை வந்துருக்காங்க. இப்போ சுயேட்சை குழு அதிகம்னு சொல்லி நிறைய கணக்கு இருக்கு. இப்போ அதுல மக்கள் வாக்கு போடுறது சொல்லி குறிப்பிட்ட ஆக்கள் இல்லாம யாருக்கு போடுறே தெரியாம தடுமாறி கொண்டு 10 புள்ளடி போட வேண்டிய இடத்துல இப்போ 1000 புள்ளடி வந்திருக்கு. தமிழ் கட்சிகளுக்கு சார்பு இருக்குமா இல்லைன்னு சொன்னா தேசிய மக்கள் கட்சி சார்பு இருக்கா? இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு சார்பா. எல்லாத்துக்கும் ஒரு சீட் பொதுவாக இருக்கு சார். வண்டி தேர்தலில் எத்தனை ஆசனம் இருக்கு? இதில் 5, போனஸோட 6. போனஸோட 6. வணக்கம் பாஸ். வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகம். அரசியல்ல சுகமா இருக்கீங்களா? அரசியலில் சுகமாக இருக்கிறோம். ஆரை நோக்கி சுகமா இருக்கிறீங்க? நாங்கள் இந்த முறை டெலிஃபோன் சின்னத்துக்கு போட்டு இருக்கிறோம். டெலிஃபோன் சின்னத்தால இளைஞர்களுக்கு மாற்றம் நடக்குமா? இளைஞர்களுக்கு மாற்றம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன தனியாக ஒரு ஆள் கொடுக்குறத விட எல்லாரும் சேர்ந்து செய்வாங்கன்னு தான் நாடு கொஞ்சம் முன்னேற்றமாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து செய்யும். வடக்கு மாகாணத்திலேயே வவுனியா மட்டும்தான் கடலோட சூழப்படாத ஒரு மாவட்டம். 5 ஆசனம் வந்து நாங்கள் தெரிவு செய்து அனுப்ப போகிறோம். தெரிவு செய்த தெரிவு செய்கிற 5 ஆசனமும் நமக்கான ஒரு ஆசனமாக இருக்கணும். எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு தவறும் இல்லாமல் இனி நடக்க போகிற ஆட்சி மாற்றம் அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் தான் தீர்மானிக்க போகிறோம். வாக்களிப்போம்.